ஹலோ மக்களே, ஹவ் நைஸ் டே. எல்லாருமே சிறை படம் பார்த்துருப்பீங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா போய் பாருங்க. நான் நேத்து தான் படம் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது, ஒரு போலீஸ்காரன் எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்கணும். இந்த 2 கேரக்டருமே அதில் கொடுத்துருக்காங்க. விக்ரம் சார் கூட ஆக்ட் பண்ணுற அந்த கோ ஆக்டர்கிட்ட அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். அந்த கோவம் போலீஸ்காரனுக்கு ஆகாதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறது. இன்னொரு சைடு விக்ரம் சார் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையுமே டீல் பண்ணுவாப்புல. ஒரு போலீஸ்காரன் தண்ணியோ சிகரெட்டோ எந்த ஒரு கெட்ட வழக்கமோ எப்போ வரக்கூடாது, டியூட்டி டைமில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பர்சனல் லைஃப் வேறு, ப்ரொஃபஷனல் வேறு. இது பர்சனல்லையும் ப்ரொஃபஷனலையும் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ஆனால் ப்ரொஃபஷனலில் சுத்தமாக இருக்கக்கூடாது, என்ன ஆனாலும் இருக்கக்கூடாது. இருந்தால் யாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு பிரச்சனை எடுத்துகிட்டு நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கேன் அப்படிங்கிற திமிரில் பண்ணவே கூடாதுங்கிறத, பண்ணுனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனில் எனக்கு கதை புரியுது. இன்னொரு லைனில் நான் பார்த்தது என்னென்னா, ஜட்ஜ் எல்லா டைமும் கோர்ட் எல்லா டைமும் இந்த வாய்தா இழுத்து அடிக்கிறதையும் அதை கரெக்டாக முறைப்படி வரிசைப்படுத்தி அந்த கேஸ் கட்டை எடுத்து பார்த்து அதுக்கு ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம அதுக்கு வாய்தா எடுத்து அடிக்கிறதுக்கு பதில் ஒரு போலீஸ்காரனையும் 2 விதமான கேரக்டர் காட்டியிருக்காங்க, ஒரு ஜட்ஜ்லேயும் 2 விதமான கேரக்டர் காட்டியிருக்காங்க. போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஜட்ஜ் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, போலீஸ்காரங்க ரொம்ப கரெக்டாக இருந்துட்டாலே மேக்ஸிமம் என்னது மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னது ஜட்ஜுக்கிட்டே போகாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் மக்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்புறம் தான் ஜட்ஜெல்லாம். ஃபஸ்ட்டு க்ளோஸ் பீப்புள்ஸ் கூட யார் க்ளோஸாக இருப்பாங்கன்னா போலீஸ் தான். அவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்கள இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு அவன்கிட்ட இருக்க நல்ல விஷயம் அவங்க நல்லவனை கட்டணும். அவன் ஃபஸ்ட் இந்த போலீஸ்காரங்க நீட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நல்லவனாக இருப்பான் கெட்டவனாக இருப்பான்னு அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் உண்மைக்காக போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா நிறைய குற்றங்கள் கோர்ட்டுக்கே போகாது. எனக்கு தெரிஞ்சு அது குற்றமாக இந்த கதையில் தற்காப்புக்காக பண்ண விஷயம் லாஸ்ட்டு கொலையாக மாறும். அந்த கேஸை எடுத்து ஜட்ஜ் பார்த்து அதுக்கு நல்ல பதில் சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். ஒரு கோர்ட்டுக்கு போனால் அது எவ்வளோ டிலே ஆகுதுங்கிறதையும் இந்த கதையில் சொல்கிறாங்க. நல்ல ஜட்ஜ் இருந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட்டும் நல்லபடியாக வரும், அதுவும் சீக்கிரமாகவே வருங்கிறது தான் சொல்கிறாங்க. 2வது சீனில் ஒரு ஜட்ஜ் கட்டியிருப்பாங்க. அந்த ஜட்ஜ் இருக்கிறதே ஒரு ஜட்ஜ் கரெக்ட். நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டது என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதோ, நம்ம அதிகாரம் இருக்குது நினச்சிக்கிட்டு யாரை வேணால் என்ன வேணால் பேசலாம்னு நினைக்கிறதையும், நம்ம அதிகாரத்துக்கு கீழே உட்படுறவங்க நம்மளுக்கு நண்பனாக இருக்கணும், நம்மளுக்கு எதையும் என்றைக்குமே இருக்கக்கூடாது. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், ப்ரொஃபஷனலாக நம்ம இருக்கணும். பர்சனல் லைஃப் வேறு, ஆனால் நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஒரு நல்ல ஹியூமனிட்டி உள்ள படம் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் சரியா இல்லை நான் சொல்கிறது தவறா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இந்த படம் பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலாம் ஏன் பிடிக்கல, பிடிச்சா ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சேர்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பை பாய். I am yours, Alam J from Altem New. Thank you.